ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் சேமிப்பு உலகம். சேமிப்பு உலகங்கிற என்னோட யூடியூப் சேனலில் நீங்கள் எதை பற்றின வீடியோஸ் எல்லாம் பார்ப்பீங்கன்னா, சேமிப்பு திட்டங்கள் தொடர்பான அனைத்து தகவல்களுமே என்னோட யூடியூப் சேனலில் பார்ப்பீங்க. தொடர்ந்து என்னோட சேனலை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. போன வீடியோவில் பணத்தை எப்படியெல்லாம் சேமிக்கலாம்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அந்த வீடியோவை பாருங்கள். இன்னைக்கு நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஆர்டி, அதாவது ரெக்கரிங் டெபாசிட் பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ரெக்கரிங் டெபாசிட் அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.7% பர் ஆனம் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ கரண்ட்லி கொடுத்துட்டு இருக்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் இது. இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பப்போ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்போ உங்களுக்கு 6.7% இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்ருக்காங்க. இது குவார்ட்டர்லி காம்பவுண்டட் இன்ட்ரெஸ்ட், அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் கொடுத்துட்ருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டெபாசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நீங்கள் 100 ரூபாயிலிருந்து இந்த ரெக்கரிங் டெபாசிட்டை ஆரம்பிக்கலாம். அதாவது மாதம் மாதம் நீங்கள் ஒரு 100 ரூபா கூட கட்டி இந்த ரெக்கரிங் டெபாசிட்டை தொடங்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது 10 ரூபாயோட மடங்குகள்லையும் நீங்கள் இந்த ரெக்கரிங் டெபாசிட்டை மந்த்லி கட்டிட்டு வரலாம். இதுக்கு லிமிட்டுன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் லிமிட் கிடையாது. நீங்கள் எவ்வளோ வேணாலும் மாதம் மாதம் டெபாசிட் பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதனால் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க ஓப்பன் பண்ணலாம். தனியாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் அக்கௌண்ட் கூட ஓப்பன் பண்ணிக்கலாம். ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் நீங்கள் 3 பேர் ஜாயிண்டாக ஜாயின் பண்ணி கூட நீங்கள் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்க முடியும். அப்புறம் நீங்கள் மைனராக இருந்தால் கார்டியன் பேரில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். மைனராக இருக்கீங்க, 18 வயசுக்கு கீழே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு கார்டியன் நேமில் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்க முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ குழந்தைங்க ஒரு வேளை ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டு இருந்துச்சு அப்படின்னு இருக்கப்பட்ட குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா அது அவங்க அந்த மாதிரி குழந்தைங்க கார்டியன் பேர்லையும் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்க முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 10 வயசுக்கு மேலே இருக்க மைனராக இருக்காங்க, ஆனால் 10 வயசுக்கு மேலே இருக்குது அப்படின்னா அவங்க அவங்களோட ஓன் பேரில், அவங்களோட சொந்த பேர்லேயே அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்க முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க எத்தனை அக்கௌண்ட் வேணாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த அக்கௌண்ட், அதாவது ஆர்டி ஓப்பன் பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு தேவைப்படும், பேன் கார்டு தேவைப்படும், அப்புறம் ஃபோட்டோ தேவைப்படும். 2 இல்லாட்டி 3 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தேவைப்படும். இதுதான் இந்த ஆர்டி ஓப்பன் பண்ணுறதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ். அப்புறம் மெச்சூரிட்டி, இந்த ஆர்டி எவ்வளோ நாள் கட்டணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5 வருஷம், அதாவது 60 மாதம் நீங்கள் தொடர்ந்து இந்த ஆர்டி கட்டிட்டு வரணும். அதான் மெச்சூரிட்டி. இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக நீங்கள் மாதம் மாதம் எவ்வளோ கட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும், மெச்சூரிட்டி அமௌண்ட் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் மாதம் ஒரு 5000 ரூபா கட்டிட்டு வரீங்க அப்படின்னா நீங்கள் 60 மாதத்துக்கு, அதாவது 5 வருஷத்துக்கு நீங்கள் 3 லட்ச ரூபா கட்டியிருப்பீங்க. அதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 56,830 ரூபா கிடைக்கும். இது உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு. அப்புறம் மெச்சூரிட்டி அமௌண்ட், அதாவது நீங்கள் 5 வருஷம் 60 மாதம் கழித்து உங்களுக்கு மொத்தமாக கிடைக்கக்கூடிய அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3,56,830 ரூபா உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் மாதம் மாதம் 5000 ரூபா கட்டிட்டு வரும்போது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 10,000 ரூபா மாதம் மாதம் உங்களால் கட்ட முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் 60 மாதம், அதாவது 5 வருஷத்துக்கு நீங்கள் 6 லட்ச ரூபா கட்டியிருப்பீங்க. அதுக்கு இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 1,13,660 ரூபா கிடைக்கும். இது அதான் நீங்கள் கட்டியிருக்க பிரின்சிபல் அமௌண்ட், இன்ட்ரெஸ்ட், அது ரெண்டும் சேர்த்து உங்களுக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7,13,660 ரூபா உங்களுக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக கிடைக்கும். இது உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறதுனால உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கும். அப்புறம் நீங்கள் எப்போ டெபாசிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்கள் ஒரு மந்தில் இப்போ எப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, அதாவது ஒரு 1ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா
நீங்கள் வந்து 1ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதிக்குள்ளே எப்போ வேணாலும் மாதம் மாதம் நீங்கள் வந்து அக்கௌண்ட்டை பணம் வந்து கட்டிட்டு வர முடியும். அதாவது 15ஆம் தேதி நீங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. 1ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் பணத்தை வந்து கட்டிட்டு வரலாம். நீங்கள் வந்து 16 தேதிக்கு அப்புறம் கட்டுறீங்க அப்படின்னா 16 தேதியிலேருந்து மாத கடைசி வரைக்கும் நீங்கள் எப்போ வேணாலுமே வந்து உங்களோட மாதம் கட்ட வேண்டிய அமௌண்ட்டை நீங்கள் கட்டிட்டு வரலாம். அதே மாதிரி இந்த போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஆர்டிக்கு வந்து ஒரு பெனிஃபிட் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் டெபாசிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெனிஃபிட் இருக்குது. அதாவது வந்து உங்களுக்கு ஒரு தள்ளுபடி மாதிரி அவங்க தராங்க. அதாவது நீங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு கட்ட வேண்டிய அமௌண்ட், அதாவது 12 மாதத்துக்கு நீங்கள் கட்ட வேண்டிய அமௌண்ட்டை சேர்த்து ஒரே அமௌண்ட்டாக நீங்கள் பே பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 40% வந்து உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்கும். அது எப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து நீங்கள் வந்து மாதம் ஒரு 10,000 ரூபா கட்டுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. 12 மாதத்துக்கு நீங்கள் 1,20,000 ரூபா கட்டணும். அந்த 1,20,000 ரூபாய் நீங்கள் கட்டினீங்கன்னா அந்த 10,000 ரூபாய்க்கு நீங்கள் கட்டுற அந்த அமௌண்ட் இருக்குல்ல, மந்த்லி நீங்கள் டெபாசிட் பண்ணுற அமௌண்ட் இருக்குல்ல, அந்த அமௌண்ட்லேருந்து 40% வந்து உங்களுக்கு தள்ளுபடி பண்ணிட்டு மீதி அமௌண்ட்டை நீங்கள் கட்டினா போதும். அதாவது 1,20,000 ரூபா நீங்கள் கட்ட வேண்டியதில்லை. அந்த 40,000 நீங்கள் தள்ளுபடி பண்ணிடுவாங்க அவங்க. உங்களுக்கு 1,16,000 ரூபா மட்டும் நீங்கள் கட்டினா போதும். இது வந்து நீங்கள் கட்டும் போதே வந்து 1,20,000 ரூபாயை நீங்கள் எடுத்துகிட்டு போய் கட்டணும். அதில் உங்களுக்கு 4,000 ரூபாயை வந்து அவங்க திருப்பி கொடுத்துருவாங்க உங்ககிட்ட. நீங்கள் வந்து 1,16,000 ரூபாய் எடுத்துகிட்டு போய் கட்ட முடியாது. நீங்கள் வந்து 1,20,000 எடுத்துகிட்டு போகணும். எடுத்துகிட்டு போயிட்டு கட்டுறதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த 40% உங்கள் தள்ளுபடி போக, அதில் 4,000 ரூபாய் போக உங்களுக்கு 1,16,000 மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த 4,000 ரூபாயை வந்து உங்ககிட்ட திருப்பி கொடுத்துருவாங்க. அதாவது நீங்கள் வந்து அந்த 12 மாத டியூவை சேர்த்து கட்டும்போது இது வந்து ஒரு நல்ல பெனிஃபிட் தான் உங்களுக்கு. அதனால உங்களால் கட்ட முடிஞ்சுது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த 12 மாத டியூவையும் வந்து ஒரே அமௌண்ட்டாக கூட நீங்கள் கட்டி இந்த 4,000 ரூபாய் இந்த தள்ளுபடி வரதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிக்கு வந்து லோன் ஆப்ஷனும் உண்டு. அதாவது நீங்கள் வந்து தொடர்ந்து ஒரு வருஷம் வந்து கட்டிட்டு வரணும். டிஸ்கண்டினியூ ஆகாமல் நீங்கள் வந்து அமௌண்ட்டை கட்டிகிட்டே வரணும். நீங்கள் வந்து மந்த்லி ஒரு 5,000 ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எல்லா மாதமுமே நீங்கள் 5,000 வந்து கட்டிகிட்டே வரணும். ஒரு வருஷம் வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் ஒரு மாதம் கூட விடாமல் கட்டிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு 50%, அதாவது அப் டு 50% வந்து உங்களுக்கு லோன் வந்து தருவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லோனுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, இந்த ஆர்டி இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குல்ல, இப்போ வந்து ஆர்டிக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுப்பாங்கல்ல, அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட ப்ளஸ் 2% இன்ட்ரெஸ்ட் ரேட் சேர்த்து நீங்கள் வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து கட்டுற மாதிரி இருக்கும் இந்த லோன் எடுத்தீங்க அப்படின்னா. அப்புறம் வந்து நீங்கள் வந்து இந்த லோனை வந்து கட்டவே இல்லை, அதாவது இந்த மெச்சூரிட்டி, அந்த ஆர்டி மெச்சூரிட்டி ஆகிறதுக்குள்ளேயும் நீங்கள் வந்து லோனை திருப்பி கட்டலை அப்படின்னா நீங்கள் எவ்வளோ லோன் வாங்கியிருக்கீங்களோ அந்த லோன் அமௌண்ட்டு ப்ளஸ் நீங்கள் அந்த எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கட்டணுமோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டையும் உங்களுக்கு கழிச்சிக்கிட்டு தான் மீதி இருக்க காசை வந்து உங்களுக்கு தருவாங்க. அதாவது ஆர்டியில் இருக்க ஆர்டி அமௌண்ட்டை நீங்கள் எவ்வளோ மீதி இருக்கோ அதுதான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களால் ஒரு லோன் வாங்குறீங்க, சப்போஸ் ஒரு சுச்சுவேஷனால லோன் வாங்குற மாதிரி ஒரு அவசியம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா வாங்குங்க. சும்மா லோன் தராங்களே அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வாங்காதீங்க. ஸோ சப்போஸ் நீங்கள் கட்ட முடியல அப்படின்னா உங்களுக்கு வந்து தேவையில்லாமல் நீங்கள் கட்டின பணம்லாம் வந்து உங்களுக்கு வேஸ்ட் ஆகும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கட்ட முடிஞ்சால் மட்டும் இந்த லோன் ஆப்ஷனுக்குள்ளே போங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து முன்னாடியே நீங்கள் இந்த அக்கௌண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ண முடியும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ மெச்சூர் க்ளோசர் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் வந்து நீங்கள் தொடர்ந்து கட்டியிருக்கணும். 3 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. அதாவது 3 வருஷம் நீங்கள் வந்து தொடர்ந்து கட்டினதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு பணம் தேவைப்படுது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து 3 வருஷம் கழிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து இந்த அக்கௌண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து மொத்தமாக நீங்கள் வந்து 60 மாதம், அதாவது 5 வருஷம் நீங்கள் வந்து தொடர்ந்து கட்டி தான் ஆகணும். சப்போஸ் கட்ட முடியல அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டுச்சு அப்படின்னா 3 வருஷம் வரைக்கும் நீங்கள் வந்து அந்த பணத்தை எடுக்க முடியாது. 3 வருஷம் கழிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் அந்த அக்கௌண்ட்டே க்ளோஸ் பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள் ஏதோ ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு தவிர்க்க முடியாத காரணத்தினால நீங்கள் வந்து இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறீங்க 3 வருஷம் கழிச்சு அப்படின்னா நீங்கள் 3 வருஷம் கழிச்சு அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டிக்குன்னு கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அவங்க தரமாட்டாங்க. போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் வச்சுருப்பாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நாமினி ஃபெசிலிட்டிஸ் வந்து இந்த ஆர்டிக்கு உண்டு. ஸோ அதனால கண்டிப்பாக நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது நீங்கள் யாரை நாமினியாக சூஸ் பண்ணுறீங்களோ அவங்களோட பேரை வந்து மறக்காமல் அந்த அப்ளிகேஷனில் வந்து ஃபில் பண்ணிவிடுங்க.
இதுதான் ரொம்ப முக்கியம். இதுதான் வந்து ஆர்டி ஓப்பன் பண்ணுறதுக்கு தேவையான தகவல்கள் எல்லாம் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.